ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் சத்துக்கள் நிறைந்த வரகரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த இட்லியில் உளுந்து எதுவும் சேர்க்கல, வெறும் வரகரிசியை வச்சு இந்த இட்லியை செய்திருக்கிறேன். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து, புரதச்சத்துலாம் இருக்குது. அப்புறமா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வரகரிசி எடுத்துருக்கிறேன். அதை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பேப்பரில் காய போட்டுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துருக்கிறேன். அதாவது ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக பொடிச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வறுத்துக்கோங்க. வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவெல்லாம் வறுக்க வேண்டாம். இன்றைக்கி நான் இதில் காய்கறிகளெல்லாம் சேர்த்து இந்த இட்லி சேர்த்துருக்குறேன். இந்த இட்லிக்காக 1/4 கப்பு பட்டாணி கடலையை ஊற வச்சுட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய வரகரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு வரகரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு 1/4 கப்பு தயிர் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட சோடா உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி சோடா உப்பு சேர்க்கலை, அதனால அவனில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் அவன் இல்லாட்டி சோடா உப்பு சேர்த்து ஊற விடுங்க. இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 கேரட் துருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு. இதை இப்போ நம்ம வதக்கிக்கலாம். நல்லா மசிகிற அளவு வேக விட வேண்டாம், ஓரளவுக்கு வெந்தால் போதும். காய்களை கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வரகரிசி மாவில் உப்பு சேர்த்துருக்குறோம். அப்புறமா பட்டாணி வேக வைக்கும்போதும் உப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த வேக வச்ச பட்டாணியே சேர்த்துக்கலாம். இப்போ காய்கள் அப்புறமா பட்டாணி இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு வேக விடணும். இப்போ மூடி போட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது காய்களெல்லாம் ஓரளவு வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக அவனுக்குள்ளே வச்ச மாவையும் நம்ம வெளியே எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி 1/2 மணி நேரம் இந்த மாவை அவனுக்குள்ளாடி வச்சு சூடு பண்ணினேன். இப்போ இந்த மாவு கூட நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த வரகரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. புரதச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. சுகர் இருக்கிறவங்க டெய்லி கோதுமை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியங்களையும் சேர்த்துக்கலாம். அந்த சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த இட்லியை நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இட்லி சூப்பராக தயாராகிடுச்சு. வரகரிசி வெஜிடபிள் இட்லி சூப்பராக ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த இட்லியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.